வாசித்து கேட்கலாம். அவன் மோவாபியரையும், சொல்லுங்க, அவன் மோவாபியர்களையும் முறியடித்து அவர்களை தரை மட்டும் பணிய பண்ணி அவர்கள் மேல் நூல் போட்டு 2 பங்கு மனுஷரை கொன்று போட்டு 1 பங்கை உயிரோடே வைத்தான். இவ்விதமாய் மோவாபியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டுகிறவர்களானார்கள். ஆமென், ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த வசனம் எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் என்று? மறுபடியும் வாசிங்க, மெதுவா வாசிங்கம்மா. அவன் மோவாபியரையும் முறியடித்து அவர்களை தரை மட்டும் பணிய பண்ணி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த 5 மாதம் எந்த சத்ரு நம்மளைய விழுத்து வந்துச்சோ அந்த சத்ருவை இன்னைக்கு கர்த்தர் தரையில போடுவார்கள். நீங்களும் நானும் தாங்க தாவீது. ஆமென், ஹல்லேலூயா. மோவாபியர்கள் தான் நம்மளுடைய சத்ரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது, அவர்கள் மேல் நூல் போட்டு நீங்களும் நானும் ஜபத்தினால் என்கிற ஒரு நூலை இன்னைக்கு சத்ருவானவனுடைய கிரியையை கர்த்தர் முறியடிப்பார். 2 பங்கு மனுஷரை கொன்று போட்டு நீங்களும் நானும் 2 பங்கு மனுஷர்களை ஆவியில விழுத்து போகிறோம். அடுத்தது, 1 பங்கை உயிரோடே வைத்தான். நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயத்திலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இவ்விதமாய் மோவாபியர்கள் தாவீதை சேவித்து அநேகர் சத்ரு இந்த நாளிலே கர்த்தர் நம்ம அண்டிலே கொண்டுட்டு வந்து நம்மளை பணிந்து கொள்வார்கள். அடுத்தது, அவனுக்கு கப்பம் கட்டுகிறவர்களானார்கள். ஆமென். எத்தனை பேரும் சொல்றீங்க கர்த்தர் என்னோட பேசுகிறார்? ஸ்தோத்திரம் சொல்லுவார். அமர்ந்து கொள்ளுங்கள், எழுதிக் கொள்ளுங்கள். எபிரியர் கிரேக் மூல பாஷை. தமிழிலே வெறும் நூல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா கயிறு என்கிற சொல்லப்பட்டிருக்கிறது. எழுதிக் கொள்ளுங்க, நூல் கோமா கயிறு. அது தமிழிலே நூலு கயிறு. இங்கிலீஷ்ல எழுதிக் கொள்ளுங்க 3 அர்த்தங்கள். ஃபர்ஸ்ட், rope, R-O-P-E. NKJV-ல line என்கிற எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு கோடு. They measured a line. மூணாவது cord, C-O-R-D. தமிழிலே வெறும் 2 வார்த்தைகள் பார்க்கலாம். ஒன்று நூலு, இன்னொன்னு கயிறு. சொல்லுங்க, நூலு. இது எல்லாமே ஒண்ணு தாங்க, cord. ஹல்லேலூயா. இப்படி வணங்கி கொண்டீங்கன்னா ஆமென் என்று சொல்லுங்கள். பைபிளிலே உங்களுக்கு எடுத்து காட்டி கொடுக்க போகிறேன் 3 விதமான நூலு அல்லது 3 விதமான கயிறு. ஆர்வமா இருக்கீங்களா? ஆர்வமா இருக்கீங்களா? ஆர்வமா இருக்கீங்களா? ஆமென் என்று சொல்லணும். சரியா? எடுத்துக்கொள்ளுங்கள். பிரசங்கி 4:12. இங்கிலீஷ்ல த்ரைஃபோல்ட் cord அல்லது 3 cord. தமிழ்ல என்ன வாசிப்பு, அந்த வார்த்தை என்ன சொல்லுது என்று பார்க்கலாம். பிரசங்கி 4:12. தமிழிலே முப்புரி நூல் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்னுடைய வார்த்தை உச்சரிப்பு சரியா இருந்தால் நீங்க அதை வாசிக்கலாம். பிரசங்கி 4:12. ஒருவனை யாதும் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து
4 அர்த்தம் உண்டு. முப்புரினா 3, 3. ஃபர்ஸ்ட் அர்த்தம் திரியேக நாமம், the holy trinity. மத்தேயு 28:19. The book of Gospel, Matthew chapter 28 verse 19. முப்புரி நூலுக்கு என்ன அர்த்தம்? அதுதான் ஃபர்ஸ்ட் அர்த்தம் திரியேக நாமம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து. திரியேக நாமம். நீங்களும் நானும் அந்த திரியேக நாமத்தை நம்பினபடியினால் அந்த நூல் அறந்து போவாது. அல்லேலூயா. அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய உறவு அறந்தே போவாது. ஏன்னா நம்ம நம்புறது யாரு? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே. ஆமென் என்று சொல்லுவார். அடுத்ததாக threefold blessings. என்னாகமம் 6வது அதிகாரம், the book of Numbers chapter 6 verse 24 to 26. உங்ககிட்ட கேட்டா முப்புரி நூல் ஆவிக்குரிய அர்த்தம் தான் இது. 2வது அர்த்தத்தை உங்களுக்கு நான் தருகிறேன், வாசியுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து. ஃபர்ஸ்ட், இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். 2வது, கர்த்தர் நம்மளை காப்பார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி. கர்த்தருடைய பிரகாசம் நம்ம முகத்திலே பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். ஹல்லேலூயா. அடுத்ததாக எழுதிக் கொள்ளுங்கள், ஏசாயா 6:3. அவர் பரிசுத்தர் 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 என்று அழைக்கப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6:3. இதுதான் முப்புரி நூல். ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் என்னங்க இப்படித்தானா? பரலோகத்துல ஆர்ப்பாரத்தோடு தூதர்கள் அவர் பரிசுத்தர் என்று எல்லாம் பாடுவாங்க. மறுபடியும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அடுத்ததாக 3 என்ன தெரியுமா அர்த்தம்? அவர் பிரதான ஆசாரியர். எழுதிக் கொள்ளுங்க, he is the chief priest. 2வது, பிரதான தீர்க்கதரிசி. 3வது, அவர் ராஜா அழைக்கப்படுகிறார். அதுக்கெல்லாம் வசனம் எழுதிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 4:14 வாசியுங்கள். அவர் பிரதான ஒரு ஆசாரியர். எபிரேயர் 4:14. வானங்களின் வழியால் பரலோகத்திற்கு போன தேவ குமாரனாகிய இயேசு. பார்க்காதீங்க, பைபிளை பாருங்க, வசனம் தெரியணும். வானங்களின் வழியால் பரலோகத்திற்கு போன தேவ குமாரனாகிய இயேசு எனும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு. ஹல்லேலூயா. அவர் பிரதான ஆசாரியர். அடுத்தது, அவர் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறார். உபாகமம் 18:15. உங்களுக்கு முப்புரி நூல் கீழே 4 அர்த்தத்தை ஆவியானவர் நம்மளோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். உபாகமம் 18:15. உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உனக்காக உன் நடுவே உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? முப்புரி நூல்
முப்புரி நூலுக்கு ஒரே அர்த்தம் தான். எனக்கும் உங்களுக்கும் சபைக்கும் கர்த்தருக்கு ஒரு நல்ல உறவு, அல்லேலூயா, ஒரு ரிலேஷன்ஷிப். அந்த நூல் சத்ருவானவன் பிரிக்கவே முடியாது, அல்லேலூயா. அது எந்த நூலினாலே கட்டப்பட்டிருக்கிறது? எழுதி கொள்ளுங்கள். கர்த்தருடைய அன்பின் கயிறத்தினால் அல்லது கர்த்தருடைய அன்பினால நீங்களும் நானும் சபை கட்டப்பட்டிருக்கிறோம். அடுத்த நூல் எழுதி கொள்ளுங்க. நீதியினா அல்லது நீதியின் நூல் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அடுத்த நூல் பரிசுத்தம் என்கிற ஒரு ஜீவியத்தின் நூலாய் நீங்களும் நானும் கட்டப்பட்டிருக்கிறோம். அது என்னது? ஃபர்ஸ்ட் என்னது? அன்பு. சொல்லுங்க. கர்த்தருடைய அன்பின் கயிறு. இரண்டாவது கர்த்தருடைய நீதியின் கயிறு. கடைசியாக கர்த்தருடைய பரிசுத்தம் ஜீவியம் நம்ம மேல இருக்கிறது. அந்த பரிசுத்தம் என்கிற ஒரு நூல். ஆமென். இரண்டாவது நூலை பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 5:22. பாவத்தின் நூல். சொல்லுங்க. பாவத்தின் நூல். வாசியுங்கள். நீதிமொழிகள் 5:22. துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்துக் கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். பாவ கயிறு அல்லது பாவ நூலு. அதுக்கு பிராக்கெட்ல கீழே எழுதி கொள்ளுங்க. துன்மார்க்கன் வழியிலே நடந்தால் பாவத்தின் நூல் நம்ம மேல இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த ஜாமத்திலே ஆவியானவர் அந்த பாவத்தின் என்கிற ஒரு நூலை உடைப்பாராக. நாங்க உற்சாகமே இல்லை. விடுதலை வேணும்னா நீங்க நல்ல ஆவியில ரிசீவ் பண்ணணும். எதையெல்லாம் பாவத்தின் நூல் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 6, 9, 10. எதெல்லாம் பாவ கயிறு அல்லது பாவ நூலு? 1 கொரிந்தியர் 6, 9, 10. பைபிளிலே 100 பாவ பட்டியல் இருக்குது. உங்களுக்கு 2 அதிகாரத்தை காட்டி கொடுக்க போகிறேன். எல்லா 100 எல்லா 100 பார்க்க முடியாது, ஒரு சிலரை பார்க்கலாம். அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக கலாத்தியர். நான் அடுத்தவாட்டி கேட்பேன். 1 கொரிந்தியர் 6, 9-10 பாவ பட்டியலே லிஸ்டா போட சொல்லுங்க. ஞாபகப்படுத்திக்கிங்க. என்னை பார்த்து ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. கலாத்தியர் 5:19. எல்லாரும் வசனத்துக்கு உன்னிப்பா கவனிக்கணும். நூலு விடுதலை ஆகணும்னா அந்த நூலு முற்றிலுமாய் விடுதலை ஆகணும். ஆமென். விடுதலை வேணும்னா இது உங்களுக்கு தான் என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு விடுதலை. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாக்கும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் என்னம்மா கலாத்தியர் 5:19மா? எந்த கலாத்தியர்? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம்,
பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள். ஆமென். இப்ப எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. கலாத்தியர் அதே அதிகாரத்துல கீழே அந்த ஆவியின் கனிகளை எல்லோரும் வாசியுங்கள். The fruit of the Holy Spirit. கலாத்தியர் 6:27. வாசிங்க. ஆவியின் கனியோ, சொல்லுங்க. ஆவியின் கனியோ, அன்பு, சொல்லுங்க. அன்பு, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கயிறு என்னது? அன்பின் கயிறு. சொல்லுங்க. அன்பின் கயிறு. சொல்லுங்க. நமக்குள்ள என்ன அகன்று போகணும்? வெறுப்பு அகன்று போகணும். சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிற வெறுப்பு அகன்று போகணும். எனக்குள்ள இருக்கிற எரிச்சல் அகன்று போகணும். எனக்குள்ள இருக்கிற மூர்க்க கோபம் போகணும். எனக்குள்ள என்ன வரணும்? சொல்லுங்க. அன்பு, அன்பு, அன்பு. எனக்குள்ள எந்த அன்பு இருக்கணும்? அதுதான் அகாபேயின் அன்பு. அல்லேலூயா. அடுத்தது சந்தோஷம். இரண்டாவது சொல்லுங்க. சந்தோஷம். எனக்குள்ள சந்தோஷம் நிறைவா இருக்கணும். எது நம்மளை விட்டு போனோம்? கவலை விட்டு போனோம். சொல்லுங்க. கவலை என்னை விட்டு போ. எனக்குள்ள கர்த்தருடைய சந்தோஷத்தினால், சொல்லுங்க, என் உள்ளத்திலே நிரப்புங்க. பெற்ற பிணங்களை நிரப்புங்க. எங்க குடும்பத்துல நிரப்புங்க. எங்க வாழ்க்கையில நிரப்புங்க. என் வேலை இடத்துல நிரப்புங்க. என் பிசினஸ்ல நிரப்புங்க. நான் படிக்கிற இடத்துல நிரப்புங்க. ஆமென். அடுத்தது சமாதானம். சொல்லுங்க. சமாதானத்தின் கயிறினால் என்னை கட்டுவீராக. அப்போ எது விட்டு போனோம்? சரி. சண்டை, பகை நம்மளை விட்டு போனோம். சொல்லுங்க. சண்டை, பகை, வாக்குவாதம் விட்டு போனோம். எனக்குள்ள என்ன வரணும்? சொல்லுங்க. எனக்குள்ள கிறிஸ்துவின் சமாதானத்தினால் நிரப்புவீராக. அடுத்தது நீடிய பொறுமை. சொல்லுங்க. எனக்குள்ள என்ன இருக்கணும்? நீடிய பொறுமை. சேலானா என்ன அர்த்தம்? நிப்பாட்டி நிதானமாய் யோசிக்கணும். சொல்லுங்க. எது வந்தாலும் நிதானிக்க பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்வீராக. சொல்லுங்க. எங்க சபைக்கு உதவி செய்வீராக. எனக்கு உதவி செய்வீராக. ஆவிக்குரிய நிதானம் வேணும். ஆவிக்குரிய நிதானம் வேணும். காரியத்தை நிதானமாய் செய்யணும். அப்போ நம்மளை விட்டு என்ன போனோம்? சொல்லுங்க. கோபம் போனோம். பகை போனோம். விரோதங்கள் போனோம். எனக்குள்ள கர்த்தருடைய சமாதானம் இருக்கட்டும். வாக்குவாதம் இருக்கக்கூடாது. பொறாமைகள் இருக்கக்கூடாது. எனக்குள்ள என்ன இருக்கணும்? சொல்லுங்க. 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 நீடிய பொறுமை. அடுத்தது தயவு. சொல்லுங்க. எனக்குள்ள இன்னிலிருந்து ஏசப்பாவுடைய தயவு கிடைக்கட்டும். ஏன்னா நோவா கர்த்தருடைய கண்களிலே தயவு பெற்றார். சொல்லுங்க. எனக்கு கர்த்தருடைய தயவு எனக்கு தேவை. கர்த்தருடைய கண்களிலே நான் தயவு பெற்றேன். இரண்டாவது, மனுஷர்கள் கண்களிலே எனக்கு தயவு. மூணாவது சொல்லுங்க. என்னுடைய பாசஸ் மத்தியில எனக்கு தயவு.
நாலாவது சொல்லுங்க, என் டீச்சர் மத்தியில எனக்கு தயவு. ஆமே. அடுத்தது நற்குணம். நற்குணம். இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கு? குட்னஸ். சொல்லுங்க, எனக்குள்ள இன்னில இருந்து நற்குணம் வரணும். என் வீட்டுக்கு நற்குணம் வரணும். என் வாழ்க்கைக்கு நற்குணம் வரணும். எதெல்லாம் என் வாழ்க்கையில தாமதம் என்கிற நூலு பரிசுத்த ஆவியானவர் உண்டாய்ப்பாரா. அதே கண்களை மூடி நல்ல ஜெபம் பண்ணுங்கள். ராபா பாபா ராஜா ராபா ஓ ரத்தரபா சத்தரபாரி அந்தரபா நல்ல ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்கள். ப்ரே 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 ஓ ரபா ரயாத்துடா. எல்லா கனியை வாசித்தோம். ஆவியானவரின் உள்ளத்துல ஏவினாரு. நறுகணும் நறுகணும் நறுகணும். குட்னஸ் 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 குட்னஸ். ஓ ரபா 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 ஓ யாத்துடா சத்துடா அந்தடா. எதெல்லாம் தாமதமாய் இருக்கிறதோ அந்த நூலு நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரதை உடைப்பீராக உடைப்பீராக உடைப்பீராக. ஓ ரபா ரபா ரபாரியா. நறுகுணம் கடந்து வரட்டும். நறுகுணம் கடந்து வரட்டும். நறுகுணம் கடந்து வரட்டும். நறுகுணம் கடந்து வரட்டும். ஓ ரபா ரபா. எதெல்லாம் உனக்கு 5 மாதம் ஓ அந்த நறுகுணம் வரலையோ, அந்த குட்னஸ் வரலையோ, ஓ சபபபபபபபப. யாருக்கு அந்த நூல் வெட்டப்படுகிறது? ஆவியானவர் சொல்லுகிறார், என்னுடைய அக்கினியினால நான் சுட்டெரிப்பேன். ப்ரே ப்ரே ப்ரே. தாவீது 2 பங்கு அந்த கயிறை கட்டி இந்த சாவை போடணும். புட்டமட்டு நாத்து. ஆனா ஒரு கயிறு இருக்க தாவீது அந்த மோவாபியர்களை கட்டி ஓ யா 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 ஓ யாத்துடாவா ஓ அந்த மோவாபியரை கட்டி நீ எனக்கு பணிந்து கொள்ளு, நீ எனக்கு சேவை செய்ய. நான் சொல்றேன், நீங்க பிசி பண்ணீங்கன்னா ஓ சலாம் அவங்களா ஓ கர்த்தருடைய அக்கினி சுட்டரிப்பார். ஓ யாத்துடா. அந்த கத்திரியோ கனிகளிலே ஆவியானவர் என்னோட பேசினாங்க. நறுகுணம். சபாபாரியா. ஓ ஃபைனான்ஸ்ல ஒரு குட்னஸ் நடக்கட்டும். ஓ ஹெல்த்ல ஒரு குட்னஸ் நடக்கட்டும். ஓ ரபா ஓ ரபா ஓ ரபா ஓ ரபா ஓ ரபா ஓ ரபா. இப்ப 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 வெள்ளம் தாமதம் உண்டாயிவரா. ஆசீர்வாதம் என்கிற தடை, வியாதியின் என்கிற தடை சபாபாபாபாரியாத்துடா. சத்ருவானவன் உன் மேல கட்டின நூலு, சத்ருவானவன் உன் மேல கட்டின கயிறு. ஓ யா 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 ஓ யா 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 யா. எரிந்து போ எரிந்து போ எரிந்து போ எரிந்து போ. இந்த பாவத்தின் கயிறு நமக்குள்ள இருந்தபடியினால் இயேசுவின் ரத்தத்தினால் நீங்களும் நானும் மீட்கப்பட்டோம். ஆமென் ஆமென். ஏசாயா 43:1. இந்த பாவ கயிறு நமக்குள்ள இருந்தபடியினால் அதுக்காக தாங்க இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக சிலுவையில சுமந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நீ பார்க்காதீங்க, சிலருக்கெல்லாம் விடுதலை இயங்கவே இல்லை. வார்த்தை உள்ளுக்கு போனா தான் அது ஒரு வண்ணாறு சவுக்காரம். அதுதான் மல்கியா தீர்க்கதரிசி புத்தகத்தை சொல்றேன். உனக்குள்ள சில நூல் வெளியாகணும்னா நீ ஆயத்தப்படணும். வாசிங்க ஏசாயா 43:1. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். ஃபர்ஸ்ட் எழுதி கொள்ளுங்க.
கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டபடியினால் நமக்குள்ள இருக்கிற பாவ நூலு பரிசுத்த ஆவியானவர் உடைத்திருக்கிறார். ஆமென். எப்படி உடைத்திருக்கிறார்? ஒவ்வொரு மாதத்தினுடைய ராப்போஜன பண்டிகையின் ஆராதனையில நம்மளையே சுத்திகரித்து நம்மளை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த பூரணத்துக்குள்ளாய் நம்மை நடத்துகிறார்? எந்த பூரணம்? கிறிஸ்துவின் வேலையாட்களே, ஞானஸ்தானம் எடுத்தவர்களே, பைபிளிலே 4 பூரணத்தை சொல்லுங்கள். அன்பின் பூரணம், விசுவாசத்தின் பூரணம், பரிசுத்தத்தின் பூரணம், தேவசித்தத்தின் பூரணம். பதில் சொல்றது பார்த்தா 2 பேர் தான் தெரிந்து போல் இருக்கு. மிகவும் துக்கமாயிருக்கிறது. அதை காட்டிலும் பரிசுத்தத்தின் பூரணத்துக்குள்ளாய் நீங்களும் நானும் நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இது இருக்கிறா பாஸ்டர்? வசனம் இருக்கு. ஞானஸ்தான கிளாஸிலே ஆழமாய் சொல்லி தருவோம். எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தலின் விசேஷம் 19, 12, 13. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. சரி. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கு என்று வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. ரத்தத்தில் தேய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையினால் நமக்குள்ள இருக்கிற பாவக்கரையை, அசுத்தத்தை நீக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 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 அப்ப மொத்தம் எத்தனை நூலு சொல்லுங்க? 2 நூல். மூணாவது ஒரு நூல் இருக்கு. புறம்பை துரட்டி விட்டுகிற நூல். புறம்பை துரட்டி விடுகிற நூல். இது எங்க இருக்குது பாஸ்டர்? இருக்குதா? இருக்கு. யோவான் 2:15. இயேசு கிறிஸ்து ஆலயத்தை சுத்தம் பண்ணினார். ஆலயத்திலே வியாபாரம் செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவோடைய பார்வைக்கு அது என்னது? அருவருப்பு. கர்த்தர் இயேசு என்ன பண்ணார்? அவருக்குள்ள கோபமாயிற்று. சபையை சுத்தம் பண்ணினார். வாசியுங்கள் யோவான் 2:15. கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி, பாருங்க, கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறமே துரத்திவிட்டு, தேவாலயத்துக்கு புறம்பை துரத்தி, சொல்லுங்க, தேவாலயத்துக்கு புறம்பை துரத்தி விட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீட்டாக்காதீர்கள் என்றார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் தேவாலயத்தை நேசிக்கிறார். அப்போ ஆலயத்துக்குள்ள பொருட்களை வைக்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாஸ்டர் மோர்தெகாய் சொல்லல, வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. கர்த்தர் தேவ ஆலயத்தை எப்படி நேசிக்கிறார் பாருங்க. தான் சொந்த இருதயத்தினால் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவாலயத்துல என்ன இருக்கணும்? கடகடனை எழுதுங்க. 4 காரியம். 1, ஸ்தோத்திரம். கர்த்தர் பிரியப்படுகிறது ஸ்தோத்திர இருதயம். 2வது, தேவாலயத்துல என்ன இருக்கணும்? ஆராதனை இருக்கணும். உகந்த வாசனையாய் அவருக்கு செலுத்துகிற ஒரு ஆராதனை பலி. முதலாவது என்ன இருக்கணும்? ஸ்தோத்திர பலி.
மூணாவது வார்த்தை. எழுதிக் கொள்ளுங்க, வார்த்தை ஸ்லாஷ் பண்ணி. அந்த வார்த்தை தான் உச்சிதமான கோதுமை மணி. அந்த உச்சிதமான கோதுமை மணி தான் ஆசீர்வாதம் நிறைந்த வார்த்தை. அது புறம்பை துரட்டுகிற வார்த்தை, அது அசுத்தத்தை நீக்கிற வார்த்தை, அது நம்மளை சுகப்படுத்துகிற வார்த்தை, அதை நம்மளை விடுதலைக்குள்ளாய் நடத்துகிற வார்த்தை. அல்லேலூயா. அடுத்ததாக எழுதிக் கொள்ளுங்கள், ஒரு சபையிலே கிறிஸ்துவின் அன்பின் ஐக்கியம் இருக்க வேண்டும். அதுதான் நீங்களும் நானும் ஒவ்வொரு மாதமும் அப்பப்பிடுதல். சொல்லுங்க, அப்பப்பிடுதல். ஹalleluya. இப்பதான் உண்மையான சப்ஜெக்டுக்குள்ள போறோம். எழுதிக் கொள்ளுங்கள், மோவாப். மோவாப் என்று சொன்னால் ஒரு பெயர். மோவாப் என்று சொன்னால் ஒரு பெயர். எழுதிக் கொள்ளுங்க. What is meaning of Moab? Is a name or a person. இரண்டாவது எழுதிக் கொள்ளுங்க, மோவாபின் வனாந்திரம், the wilderness of Moab. ஹalleluya. மூணாவது எழுதிக் கொள்ளுங்க, மோவாப்னா ஒரு இடம். இப்ப பாஸ்டர் உங்க இடத்துல ஒரு கேள்வி கேட்டா, இந்த மோவாப் யாரு? யார் இந்த மோவாப் சொன்னீங்கன்னா பக்க பரிசு உண்டு. சூசன் இப்ப வார்த்தை இப்படி பறக்கலாம், பைபிளை சாத்தி வைங்க. சொல்லுங்க, மோவாப்னா யாரு? Who is Moab? கர்த்தாவே, என் ஆண்டவரே, சபை இப்படி மௌனமா இருக்கக்கூடாது. பாலஸ்தீனா என்னமா? சொல்லுங்க. நீங்க நல்லா வேதத்தை படித்திருக்கிறீர்கள், எனக்கு தெரியும், உங்களுக்கு பதில் தெரியும். உங்களுடைய சிபியூவை திரட்டி அப்படி ஒரு பசலை தேடுங்கள். யார் இந்த மோவாப்? பாஸ்டர் சூசன் வேணாம், உங்க பதில் எனக்கு வேணாம் பாஸ்டர் சூசன். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க, யார் அந்த மோவாப்? கூகுளை பார்க்க வேண்டாம். கூகுளை மிஸ்டர் கூகுளை மூடுங்க. பரிச்சை அப்படிதான். இப்பெல்லாம் ஸ்மார்ட் வாட்ச் வந்துருச்சு. படிப்பு எல்லாமே இப்போ இங்கே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி, இப்போ புது டெக்னாலஜி. அப்போ நான் யாருக்கு டீச்சருக்கு தெரியாது. அந்த ஸ்மார்ட் வாட்ச் எடுத்து இப்படி வச்சிருது. நான் எத்தனை பேரை எக்ஸாம் ஹாலில் பிடிச்சிருக்கேன் டிக்கெட். சொல்லுங்க, யாருமா மோவாப்பு? நீ ஒதுக்கப்பட்டவன் தானே, உன் பேரு ரூத்து. அப்ப ரூத்து சந்ததியில பிறந்து மோவாப் தானே வந்துச்சு. மோவாப் சபிக்கப்பட்டது தானே. உனக்கு ஒரு ப்ராபசி சொல்றேன், எதிரி உங்களை மூடு மாத்துகிறா. She was a Moabite. சப்ஜெக்டுக்கு வரேன். இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, யார் மூலியமா ஆரம்பிக்கப்பட்டுச்சு இந்த மோவாப்? ஒரிஜின் தெரிந்தா தான் விஷயம் புரியும். ஒரிஜின் தெரியலனா கஷ்டம். கூகுள் பாத்தியாமா? கூகுளை பாத்தியா? யார் உனக்கு பதில் சொல்லுங்க. எழுதிக் கொள்ளுங்க, லோத்து. கூகுள்லாம் பார்க்க கூடாது, போன சாத்தி. எழுதிக் கொள்ளுங்க, லோத்து. வாசியுங்கள், ஆதியாகமம் 19:35. ஒரிஜின் தெரிந்தாதான் சப்ஜெக்ட் புரியும். அப்படியே
எல்லாரும் எடுத்துக்கொள்ளணும். அப்படியா? அப்படியே அந்த ராத்திரியிலும் தாங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க பாருங்க, லோத்துடைய பிள்ளைங்க அப்பாக்கு என்ன கொடுத்தாங்க? மது. They intoxicate him with wine. அப்பொழுது இளையவள் எழுந்து போய் அவனோட சயனித்தாள். நீங்க எவ்வளவு பெரிய அறிவிப்பு பாருங்க. அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான். லோத்துக்கு உணர்வே இல்ல. இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதியானார்கள். மூத்தவன் ஒரு குமாரனை பெற்று, எழுதிக் கொள்ளுங்க, மூத்தவனுக்கு பிறந்தது தான் மோவாப். அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டார். இரண்டாவது பிறந்தது தான் பென்ஆமி. பென்ஆமினா என்ன ஸ்லாஷ் பண்ணிக்கீங்க, அமோனியர்கள். அமோன். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பென்யாமி என்று அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன். ஆமென். உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் இந்த 2 ஜெனரேஷனை உதக்கி வச்சுட்டாரு. உபாகமம்ல போய் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாய் புரியும். ஏன் கர்த்தர் மோவாப்பையும் பென்யாமி அல்லது அம்மோனியும் துரத்து விட்டுட்டாரு. உபாகமம்ல இருக்கு. நேரம் இருந்தா வீட்டுல வாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எழுதிக் கொள்ளுங்கள். மோவாப்புக்குள்ள 4 சுபாவங்கள் இருந்தது. என்ன சுபாவம்? மோவாப் என்கிற பெயரில எத்தனை சுபாவம் இருந்தது? 4 சுபாவம். அந்த 4 சுபாவத்தை சில சம்பவம் அல்லது ராஜாக்களை, மோவாப்பின் ராஜாக்களை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. எழுதிக் கொள்ளுங்கள். 1, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறவர்களாய் இருந்தார்கள். They cursed Israelites. ஆனா கர்த்தரோ அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாத்தி கொடுத்தாருங்க. அவங்களுடைய சுபாவம் எப்படி இருந்ததா? சாபம். நீ ஆசீர்வாதமாய் இருக்க மாட்ட, நீ விடுதலை அடைய மாட்ட, உனக்கு ஒண்ணுமே நடக்காது. ஆனா கர்த்தர் அதெல்லாம் மாத்தி ஆசீர்வாதமாய் முடிச்சுட்டார். அல்லேலூயா. அடுத்தது மோவாப்பின் 2வது சுபாவம் அடிமைத்தனத்திற்குள்ளாய் தள்ளப்படுகிறது. ஒருத்தவங்க எப்படி தள்ளுவாங்க? அந்த மோவாப்பின் சுபாவம் அடிமைத்தனம். உங்களுக்கு தெரியுமா, இஸ்ரவேல் ஜனம் மோவாப்பின் ராஜா கையில 18 வருஷம் அடிமையா இருந்தது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய மீறுதல்னால. உங்களுக்கு எடுத்து கொடுக்கிற வசனம் 3வது, the spirit of rebellion. என்னது? the spirit of rebellion. 4வது, Moab is a stronghold. தமிழ்ல எப்படி சொல்றது? stronghold. அரண். எடுத்துக்கொள்ளுங்க. நியாயாதிபதி புஸ்தகம் 10வது அதிகாரம் வசனம் 6. The book of Judges chapter 10 verse 6. எல்லாமே தியானிக்க முடியலனாலும் ஒரு சிலரை தியானித்து இந்த ஆராதனை நான் நிறைவு செய்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர், எல்லாரும் படிக்க அந்த வசனத்தை. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்து கர்த்தரை சேவியாமல், பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்க உண்மையான கர்த்தரை சேவிக்காமல் அவரை விட்டு போய் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும்
தேவர்களையும் மோவாபின் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. எந்த தேவனை வருது? மோவாபின் தேவன். இந்த மோவாபின் தேவன் தான் விக்கிரகங்கள் அல்லது பாகால். எழுதிக் கொள்ளுங்க, ஐடலட்ரி. ஹல்லேலூயா. இவர்கள் விக்கிரகத்தை வணங்குற கூட்டத்தார்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க கொஞ்ச நேரம் ஆண்டரை சேவிப்பாங்க, நன்மை கிடைச்சிட்டோட ஆண்டரை விட்டுட்டு பாகாலுக்கு போயிருவாங்க. எத்தனையோ ராஜாக்களை கர்த்தர் எழுப்பி கொடுத்தார். ஆனா எல்லா ராஜாக்களையும் தள்ளி நம்மளுக்கு பிரதான ஒரு ராஜா இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பாகாலின் வல்லமையை உடைத்தார், சாபத்தை உடைத்தார். அதனால தாங்க அந்த அன்பின் கயிறினால் நீங்களும் நானும் இன்னைக்கு ஆலயத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப நான் சொன்னல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போத சபித்தார்கள். எழுதிக் கொள்ளுங்க, பிலியாமும் பாலாக். அந்த பாலாக் தான் மோவாபின் ராஜா, பிலியாம் தான் தீர்க்கதரிசி. அடுத்த கேள்வி உங்ககிட்ட நான் கேட்க விரும்புகிறேன். எத்தனை முறை கர்த்தர் பிலியாம் தீர்க்கதரிசியோட பேசினார்? வெரி குட் உமா, வெரி குட். 3 தடவை பேசினார். அப்படி இருக்கா பாஸ்டர்? எடுத்துக்கொள்ளுங்க, என்னாகமம் 24:10. The book of Numbers chapter 24 verse 10. Very good amma, keep it on. என்னாகமம் 24:10. பாலாக் சொல்றான், மோவாப் ராஜா பாலாக் சொல்றான், பிலியாமே தீர்க்கதரிசி நீ போய் இஸ்ரவேல் ஜனங்களை சபி. ஆனா அந்த பிலியாம் தீர்க்கதரிசி என்ன சொல்றான்? நான் சபிக்க மாட்டேன், கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுதான் நான் போய் சொல்லுவேன். வாசிங்க, என்னாகமம் 24:10. அப்பொழுது பாலாக் பிலேயாமின் மேல் கோபம் உண்டவனாகி கையோட கை தட்டி பிலேயாமை நோக்கி என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்தனுப்பினேன். நீயோ இந்த 3 முறையும் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தாய். ஆமென். கைகளை உயர்த்தி, நேசிக்கிற நல்ல தகப்பனே, என் மந்தையை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு சாபமான வார்த்தை இந்த 5 மாதம் ஏதாகிலும் சொல்லப்பட்டுச்சோ, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதித்த தேவன், நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். நல்லா தலைக்கு மேலே கைகளை தட்டி நல்லா 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 பெற்றுக்கொள்ளுங்க. கொஞ்ச நேரம் நல்லா அடிய வாசிங்க. ஓ ரபா ரபா யாத்துனா, இதெல்லாம் உங்களுக்கு சாபம் என்கிற ஒரு நூல். ஓ சில பெரியாத்தின் வல்லமைகளை, சில பெரியாத்தின் நூலை, சில பெரியாத்தின் வல்லமையை, சில பெரியாத்தின் வல்லமையை, சில பெரியாத்தின் வல்லமையை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கட்டிந்து கொள்கிறேன், கட்டிந்து கொள்கிறேன், கட்டிந்து கொள்கிறேன். கர்த்தர் எப்படி பிலியாம் நாவை பயன்படுத்தி ஓ ஆசீர்வதிக்க வைத்தீரோ, என்னாகமம் 24:10 பிலியாம் ஆசீர்வதித்தார். கர்த்தர் சொன்னபடியால் பிலியாம் ஆசீர்வதித்தார். Thank you Holy Spirit. இந்த கைகளை உயர்த்தி கண்களை மூடி சிஸ்டர் ஏந்திரவே ஆவியானவர் சொல்லுகிறார். ஏகூத்தை எழுப்பி எக்லோன் ராஜாவை கர்த்தர் முறியடித்தார். எழுதிக் கொள்ளுங்கள், எக்லோன் ராஜா ஒரு மோவாபியர். நியாயாதிபதிகள் புஸ்தகம், the book of Judges chapter 3 verse 12. 12வது வசனம். நியாயாதிபதி 3:12. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை
செய்தாலும் அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோனிலும், பாருங்க எழுதி கொடுங்க, எக்லோனின் ராஜா மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு, மோவாபின் ராஜாவோட பேர் என்னது? எக்லோன். எக்லோன் எழுதி கொள்ளுங்கள். எக்லோன் EGLON வாசிக்குமா? அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு தீங்கை பொல்லாப்பை செய்தார்கள். கர்த்தர் எக்லோனிலும், கர்த்தர் எக்லோனிலும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பழக்க பண்ணினார். அவன் அம்மோன் புத்திரரையும் அபிலேக்கேயரையும் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேலை முறியடித்தான். பெரிச்ச மரங்களின் பட்டணத்தையும் பிடித்தான். பட்டணங்களை பிடித்தான். யார் பிடித்தான்? எக்லோன் ராஜா, அதுதான் மோவாபியர் ராஜா. இப்படி இஸ்ரவேல் புத்திரர் எக்லோன் எனும் மோவாபின் ராஜாவை 18 வருஷம் எத்தனை வருஷம்? இந்த 18 வருஷம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எக்லோன் கீழே ஒரு அடிமைத்தனமாய் இருந்து என்னால முடியல ஆண்டவரே கதறும் பொழுதுதான் கர்த்தர் ஏகூத்தை எழுப்பினார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமின் கோத்திரத்தானாகிய, எழுதி கொள்ளுங்க, ஏகூத் ஒரு பெஞ்சமின் கோத்திரம். அடுத்த கேள்வி கேட்கிறேன். இந்த பெஞ்சமின் கோத்திரத்துல ஒருத்தர் இருந்தார். யாரு சொல்லிங்கன்னா ரொக்க பரிசு. என்னது? மனாசேயா? அப்புறம் எப்ராயிமா? சொல்லுங்க. ஏகூத்ல எந்த கோத்திரம்? பெஞ்சமின் கோத்திரம். ஒருத்தர் இருந்தாருங்க, சவுலின் ராஜா. சவுல் ராஜா ஒரு பெஞ்சமின் கோத்திரம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமின் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் எனும் இரட்சகனை எழுப்ப பண்ணினார். கர்த்தர் ஒரு இரட்சகனை எழுப்ப பண்ணினார். அவன் பேர் என்னது? ஏகூத். அடுத்தது, அவன் இடது கை பழக்கம் உள்ளவனாய் இருந்தான். He was a left-handed. எழுதி கொள்ளுங்க, ஏகூத் is a left-handed man. அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். கீழே எழுதி கொள்ளுங்க, எக்லோன் எப்படிப்பட்டவனா? He was a fat man. எழுதி கொள்ளுங்க, he was a fat. அவன் ஒரு ஓபீஸான ஆளு. எழுதி படிங்க. ஏகூத் இருபுறமும் கருக்கும் ஒரு முள நீளமுமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே தன் வலது புறத்து இடுப்பிலே கட்டிக்கொண்டு. சொல்லுங்க, நீங்களும் நானும் ஒரு ஏகூத். சொல்லுங்க, ஏகூத்துக்குள்ள என்ன இருந்தது? பட்டயம். இப்ப நம்ம கிட்ட பட்டயம் இல்ல, நம்மளுடைய பட்டயம் இது கர்த்தருடைய வார்த்தை. காணிக்கையை மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு செலுத்தினார். எக்லோன் மிகவும் துளித்த மனுஷனாய். எப்படி இருந்தா? துளித்த மனிதன். இங்கிலீஷ்ல gluttony. எழுதி கொள்ளுங்க, he has a spirit of glutton. சாப்பிட்டு கொண்டே இருப்பார். எப்படி? மெக்டானல்ட் பர்கர், KFC சிக்கன், பீஸா ஹட், எது ஓய்ந்தாலும் வாய் இந்த மிஷின் ஓய்வில்லை. கேனி ரோஜர்ஸ் எல்லாத்தையும் அமுக்கி கொண்டு பேர் தான் இவர் யாரு? எக்லோன். அப்போ ஸ்பிரிட் ஆஃப் கிளட்டனி நல்லதா? அது ஒரு ஆவி. அவங்களுக்குள்ள என்ன ஆவி இருந்தது? the spirit of glutton. இருக்கா பாஸ்டர்? அப்படிப்பட்ட ஒரு ஆவி இருக்கா? இருக்கு. நீங்க வேதத்துல நல்லா ஆராய்ந்து படிங்க. சரி, அடுத்தது, அவன் காணிக்கையை செலுத்தி தீர்ந்த பின்பு காணிக்கையை சுமந்து
வந்த ஜனங்களை அனுப்பிவிட்டான். அவனோ கில்காலில் உள்ள சிலைகள் இருக்கும் இடத்திலிருந்து திரும்பி வந்து ராஜாவே உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய ரகசியமான ஒரு வார்த்தை உண்டு என்றான். சரி. அதற்கு அவன் பொறு என்றான். அப்பொழுது அவனிடத்தில் நின்ற யாவரும் அவனை விட்டு வெளியே போய்விட்டார்கள். ஏகூத் அவன் கிட்டே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அந்த கதை. ஏகூத் அவன் கிட்டே போனான். போய் அவனோ தனக்கு தனிப்புற இருந்த குளிர்ச்சியான அறை வீட்டில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஏகூத் உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய தேவ வாக்கு எனக்கு உண்டு என்றான். யாருக்கிட்ட சொல்றேன்? ஏகூத் சொல்லுங்க என்னை பார்க்காதீங்க. ஏக்லோன் எந்த ராஜா? மோவாபின் ராஜா. சரி. அவன் தன் ஆசனத்தில் இருந்து எழுந்திருந்தான். அவன் எழுந்து உடனே ஏகூத் தன் இடது கையை நீட்டி அவன் எந்த பக்கத்துல எழுந்து பண்ணுவான்? லெஃப்ட் ஹேண்டட். தமிழ் என்னது? சொல்லுங்க. தன் வலது புறத்து இடுப்பிலே கட்டியிருந்த அவன் என்னது கட்டி? இடுப்பிலே கட்டியிருந்த கத்தியை உருவி அதை அவன் வயிற்றுக்குள் பாய்ச்சினான். யாரு வயித்துல? சொல்லுங்க. எக்லோன். சொல்லுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என் கையில ஏகூத் மாதிரி என்கிட்ட கட்டி இல்லை, ஆனா கர்த்தர் எனக்கு கொடுத்த வேதம், அதுலேருந்து வார்த்தை. ஓ ஜெபமடங்கள், இந்த 5 மாதம் உன்னை பின்தொடர்ந்து வந்த வல்லமை, சில வார்த்தைகள், சில அசுத்தங்கள், சில பொறாமைகள், ஸ்ட்ராங் ஹோல்ட். தாவீதுடைய அரண். தாவீது சவுலுடைய படையானை திரட்டிட்டு வரும் பொழுது அவன் அதுலாம் என்கிற ஒரு குகையில போய் அமர்ந்திருந்தான். அதுலாம்ல அமர்ந்திருக்கும் பொழுது சவுல் கேள்விப்படுகிறா, தாவீது இங்க இருக்கிறா. அப்போ தாவீது அந்த அதுலாம் குகையிலிருந்து வெளியாகி மோவாபின் ராஜா கிட்ட ஓடுகிறான். அவனுக்கு இருந்த 2 முக்கியமான பெயர், முக்கியமான ஆட்கள் அவன் கூட இருந்தது. ஒன்னு அவனுடைய தாயும் அவனுடைய தகப்பனும். வாசியுங்கள் 1 சாமுவேல் 22 3-5. தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து. தாவீது யார் போய் பார்த்தா? மோவாபின் ராஜா. எந்த குகையிலிருந்து வெளியாகி? அதுலாம் குகையிலிருந்து வெளியாகி அவன் யாருடைய அரண்குள்ள போறான்? சொல்லுங்க. மோவாபின் ராஜாவுடைய அரண்குள்ள போய் தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என் தகப்பனும் என் தாயும். ஐயோ, தாவீது கையில யார் இருக்காப்ப? சொல்லுங்க. தகப்பனும் தாயும். அவன் நேசிக்கிற தகப்பனும் தாயும் உங்களிடத்தில் தங்கி இருக்கும்படி யார் கையில ஒப்படைக்கிறான்? மோவாபின் ராஜா. சொல்லுங்க. மோவாபின் ராஜா கையில அவன் ஒப்படைத்து தயவு செய்யும் என்று சொல்லி. பாருங்க, அவனுக்கு வேற வழி இல்ல. ஒரு பக்கத்து சவுல் அவனை தரட்டுறா. அவனுக்குள்ள ஒரு பயம். ஆனா தாவீது ஓடுகிறா. ஆனா தாவீதுக்கு தெரியும் கர்த்தரை எப்படியாவது காப்பாத்திடுவாரு. தாவீது ஓடுகிறா. அவனுக்கு வேற வழியே இல்ல. அவன் மோவாபின் ராஜாவை சந்தித்து, ஐயோ, தகப்பனும் தாயும் அந்த மோவாபின் ராஜா கையில ஒப்படைத்து அவர்களை மோவாபின் ராஜாவின் இடத்தில் அழைத்துக் கொண்டு போய்விட்டார். தாவீது அரணில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அவனோடு இருந்தார்கள். பின்பு காத் எனும் தீர்க்க
பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி யாரு? நீங்க பார்க்காதீங்க, சொல்லுங்க. காத் காத் என்கிற ஒரு தீர்க்கதரிசி எனும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீ அரணில் இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும் என்றார். யூதா தேசத்துக்கு புறப்பட்டு வாரும் என்றார். அப்பொழுது தாவீது புறப்பட்டு ஆரோத் எனும் காட்டிலே போனான். ஆமென். ஆமென். சில பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க, தாவீது தன் தாயும் தகப்பனும் போய் மோவாப் ராஜா கையில ஒப்படைக்கும் பொழுது அந்த மோவாப் ராஜா தாவீதுடைய தாயாரும் தகப்பனையும் கொடுமைப்படுத்தினான். அந்த கண்ட கர்த்தர் காத் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி, தாவீதே இங்க நீ இருக்காத, பெயரு. தாவீதுக்கு அவ்வளவு சத்துரு இருந்த பொழுதிலும் கர்த்தர் ஒருவரே இருந்தார். இரண்டாவது, கர்த்தர் தீர்க்கதரிசியை அனுப்பி தாவீதை கண்டித்து உணர்த்தினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், சில அரணங்களை கர்த்தர் இந்த நாளிலே உடைப்பார். ஹல்லேலூயா. அடுத்ததாக 4வது சம்பவம், the spirit of rebellion. இந்த 4 ராஜாவை எழுதிக் கொள்ளுங்கள். 1, ஜெஹோராம் ராஜா. சொல்லுங்க, எந்த ராஜா? ஜெஹோராம். அவன்தான் இஸ்ரவேலின் ராஜா. இதை பார்க்காத, பைபிளை படி, வார்த்தை முக்கியம். 2வது, யோசபாத்தின் ராஜா. அவன்தான் யூதாவின் ராஜா. மேஷா என்கிற ராஜா, அவன்தான் மோவாபின் ராஜா. 4வது, ஏதோமின் ராஜா. இதுல 3 ராஜா அந்த மோவாப்புக்கு ராஜா, அந்த மோவாப் ராஜாவை எதிர்கொண்டு போவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சம்பவத்தை பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் வசனம் 1. வசனம் 1 வாசிப்போம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18ஆம் வருஷத்தில், இந்த சம்பவத்தை நீங்க கரெக்டா வழங்கிக் கொள்ளணும். 3 ராஜா, மேஷா மோவாபின் ராஜாவுக்கு இந்த 3 ராஜா என்ன பண்றாங்க? எதிர்நோக்கி போறாங்க. ஆகாவின் குமாரனாகிய யோராம். பாருங்க, ஆகாப்புடைய மகன் தான் ஜெஹோராம். ஆகாப் எந்த ஊர் ராஜா? இஸ்ரவேலின் ராஜா. இப்ப ஆகாப்பின் ராஜா மாண்டு போயிட்டோனே, இறந்து போயிட்டோனே, இப்ப யார் வரா? அவனுடைய மகன் ஜெஹோராம். சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம். எத்தனை வருஷம்? 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி. ஜெஹோராம் ராஜா எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணா? 12 வருஷம். எழுதி கொள்ளுங்க, ஜெஹோராம் ராஜா 12 வருஷமாய் தன் தகப்பனுடைய ஸ்தானத்தை, தகப்பனுடைய அதிகாரத்தை, அந்த தகப்பனுடைய வேலையை ஜெஹோராம் ராஜா எத்தனை வருஷம்? 12 வருஷம். அடுத்தது, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இப்ப இந்த ஜெஹோராம் ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு இவன் என்ன செய்தான்? பொல்லாப்பு செய்தான், தீங்கு செய்தான். ஏன்னா ஆகாப் ராஜா அவனும் கர்த்தருக்கு பொல்லாப்பும் தீங்கும் செய்தான். அடுத்தது, ஆனாலும் தன் தகப்பனை போலும் தன் தாயை போலும் அல்ல தன் தகப்பன் பண்ணுவித்த. பாருங்க, தன் தகப்பன் செய்தாலும் கூட அதுக்கு டபுளா ஜெஹோராமே தன் தகப்பன்
சரி. என்றாலும் என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின. பாருங்க, ஜெகோராம் என்ன பண்ணா? இஸ்ரவேல் ஜனங்களை பாவத்துக்குள்ளாய் ஊக்கு வைத்து பாவத்தை செய்ய வைத்தான். நோபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு. சரி, இப்ப உங்ககிட்ட கேக்குறேன், யெரொபெயாம் என்ன பாவம் செய்தாரு சொல்லுங்க. யெரொபெயாம் என்ன பாவத்தை செய்தாரு? சரி, படிங்க. யெரொபெயாம் வீட்டுல போய் படிக்கட்டும். சரி. யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் சரி அவைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தான். மோவாபின் ராஜாவாகிய எழுதி கொள்ளுங்க. மேஷா ஆடு மாடுகள் பெருத்தவனாயிருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு. யாருக்கு செலுத்துறான்? ஜெகோராம் ராஜாவுக்கு லட்சம் ஆட்டுக்குட்டிகளையும். எழுதி கொடுங்க. லட்சம் இங்கிலீஷ்ல என்னது? thousands போட்டிருக்கோம். லட்சம் குறும்பு ஆட்டுகளையும் செலுத்தி வந்தான். 12 வருஷமா ஜெகோராம் ராஜாவுக்கு இவன் செலுத்தி வந்தான். யார் செலுத்தி வந்தா? மோவாபின் ராஜா மேஷா செலுத்தி வந்தான் 12 வருஷமா. ஆகாப் இறந்து போன பின்பு மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமாரியாவில் இருந்து புறப்பட்டு இஸ்ரவேலை எல்லாம் இலக்கம் பார்த்து போய் மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா? சரி, யோராம் ஹெல்ப் கேக்குறா. யாருக்கிட்ட? யோசபாத் ராஜா கிட்டயும் ஏதோம் ராஜா கிட்டயும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. நான் யாரை போய் சாவடிக்கணும்? நான் யாரை போய் எந்த ராஜாவை முறியடிக்கணும்? மோவாபின் ராஜா பெயர் யாரு? மேஷா. சரி, என்னோட கூட வருகிறீரா என்று. கூட வருகிறீரா? யோசபாத் என் கூட வரியா? ஏதோம் என் கூட வரியா? யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு அவன் நான். பாருங்க, இப்ப யோசபாத் ராஜா ஒரு ஆலோசனை சொல்றான் பாருங்க. அப்பதான் எலிசா வருவாரு. நான் வருகிறேன். நான் தான் நீர். என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள். என்ன சொல்றான்? யோசபாத் யோராம் கிட்ட சொல்றான், ஏன் ஜனம் உன் ஜனம், ஏன் குதிரை உன் குதிரை. எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். எந்த வழியாய் போவோம்? அதற்கு அவன் ஏதோ வனாந்திர வழியாய் என்றான். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். யார் கூட சேர்ந்து போனா? சொல்லுங்க. இப்ப மோவாப எதிர்க்க போறாங்க. எந்த ராஜா கூட போறேன்? நான் சொன்னேன், விஷயத்தை வழங்கணும். யோசபாத்தின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் இப்ப எங்க போனோம்? ரைட், வெரி குட். வாசிங்கம்மா. அப்படியே சம்பவத்தை நல்லா படிங்க. பைபிளை பாருங்க. அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் சரி யூதாவின் ராஜாவும் சரி ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த பொழுது. எழுதிக் கொள்ளுங்க. 7 நாள் என்ன அர்த்தம்? 7 நாள் என்னது? பூரணம். ஃபர்ஸ்ட் எழுதிக் கொள்ளுங்க, பூரணம். 7 என்று சொன்னால் கர்த்தர் தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்து 7வது நாளிலே ஓய்வு நாள் என்று ஆசீர்வதித்தார். அந்த ஓய்வு நாள் தான் நீங்களும் நானும் அமர்ந்திருக்கிறோம். ஆமென், ஆமென். வாசிப்போம். அவர்களை பின் செல்லுகிற ராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாம போயிற்று. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா
ராஜா. அப்போ இஸ்ரவேலின் ராஜா ஐயோ ஐயோ இந்த மூன்று ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரோ என்றான். சரி, அப்பொழுது யோசபாத் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி பாருங்க, இப்ப யோசபாத் என்ன சொல்றான்? ஏதோம் ராஜா ஆலோசனை கொடுக்கல, ஜெஹோராம் ராஜா ஆலோசனை கொடுக்கல. The beauty of King Josaphat என்ன தெரியுமா? அவனுக்கு ஒரு யுத்தம் வரும் பொழுது யோசபாத்துக்கு தெரிஞ்ச ஒரு காரியம், கர்த்தர் சமூகத்திலே அவன் போய் ஜெபிக்கிறவனாய் இருக்கிறான். That's why he can know that I have to inquire unto the Lord. because Josaphat, he is a man or he is a king of prayer. ஏதோ ஆலோசனை கொடுக்கலங்க. ஏதோ சொன்னானா கர்த்தர் கிட்ட போய் கேட்போம். யோராம் ராஜா சொல்றானா கர்த்தர் இடத்துல போய் இன்குயர் பண்ணணும்னு. But Josaphat know who is the God is. அதுதாங்க யோசபாத்தின் தேவன். படிச்சு பாருங்க, யோசபாத் பண்ணுகிற ஜெபம் is one of the powerful prayer in the Bible. அநேக பிரேயர் இருக்கு. யுத்தத்தை சந்திக்கிறோமா, யோசபாத் பண்ணின ஜெபத்தை பண்ணணும். விசுவாசத்தம் பண்ணணும். ஏன்னா யோசபாத் தனி மனிதனாய் நின்ற பொழுது கர்த்தர் தான் அவனுக்கு துணை நின்று யுத்தம் செய்தார். Because God of Josaphat battled against the enemy. அவன் ஒண்டி படை வருது, கர்த்தர் அந்த படைகள் எல்லாம் முறியடித்தார். கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா பாருங்க, அவன் கேக்குறான், ஒரு தீர்க்கதரிசியும் இல்லையா என்று கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் பாருங்க, எலியா கைகளுக்கு தண்ணீரை வார்த்த ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பெயர் யாரு? எலிசா. சாப்பாத்தின் மகன் எலிசா எலியா கையிலே தண்ணீரை வார்த்தி. சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக எப்படி அழைக்கிறாங்க? இஸ்ரவேலின் ராஜாவின் ஒருவன் பேர் என்னது? அவனுடைய அழக படிமா மறுபடியும். எலியாவின் கைகளுக்கு பாருங்க, எலியாவின் கைகளுக்கு தண்ணீரை வார்த்து சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான். இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன். he was called to be the minister. ஊழியக்காரன். பாருங்க, ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஊழியக்காரனுடைய ஆலோசனை தேவை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க நம்மளுடைய சபை அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசியால் கட்டப்பட்டிருக்கிற ஒரு சபை? ஹல்லேலூயா. அப்போ மேய்ப்பர் இருந்தா கூட கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த ஒரு தீர்க்கதரிசி உண்டு. கர்த்தர் நம்மளுக்கு ஏற்படுத்தின ஒரு தேவ மனுஷன் உண்டு. கர்த்தர் நம்மளுக்கு ஏற்படுத்தின ஒரு அப்போஸ்தலர் உண்டு. ஓ ஹல்லேலூயா. அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். ஊழியக்காரனுக்குள்ள வார்த்தை இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா வந்து ஆலோசனை கேட்கலாம். ஏன்னா அந்த ஆலோசனை கர்த்தராலே வருகிறது. இஸ்ரவேலின் ராஜா பேர் என்னது? சொல்லுங்க. யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து எனக்கும் உமக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா பேர் யாரு? சொல்லுங்க. எல்லாம்
இப்படி பண்ணாதீங்க தயவு செய்து. ரொம்ப ஒரு ஆழமான ஒரு காரியம் அங்க ரகசியம் நுழைஞ்சிருக்கேன். நீங்க நல்ல வசனத்தை கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஒரு வெளிப்பாடுகள் வரும். வெளிப்பாடுகள் வரும் பொழுது விடுதலை நடக்கும். வாசிக்குமா? அப்படி அல்ல, அப்படி அல்ல. கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் 3 ராஜாக்களே. யார் அந்த 3 ராஜா? சொல்லுங்க. யோராம், யோசபாத், ஏதோமின் ராஜா கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான். சரி. அதற்கு எலிசா நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன். பாருங்க, ஏன் எலிசா அப்படி சொல்றாரு தெரியுமா? ஒரு ஊழியக்காரன், இப்ப எலிசா ஒரு ஊழியக்காரன், அவனுக்குள்ள யோசபாத்துக்கு தெரியும் இவனுக்குள்ள ஜெபிக்கிற ஆவி இருக்குன்னு. அந்த வரி மறுபடியும் பண்ணுங்க. அதற்கு எலிசா நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால், மட்டும் யோசபாத்துடைய முகத்தை பார்க்காம இருந்தா நான் உம்மை நோக்கவும் மாட்டேன். அது ஆவிக்குரிய பாஷை என்ன தெரியுமா? ஐயோ, இவன் ஜெபிக்கிற மனுஷனாச்சே, அப்போ நான் இன்னைக்கு ஏதாகிலும் கர்த்தர் சமூகத்தில் போய் நான் மன்றாடி கேட்டு அவனுக்கு வாங்கி தரேன். ஏன் அவன் நினைச்சா ஏதோம் ராஜாவை பார்த்துருக்கலாம்? ஏன் அவன் நினைச்சா யோராம் ராஜாவை பார்த்துருக்கலாம்? ஏன் யோசப் பார்த்துக்கலாம்? ஆவிக்குரிய அர்த்தம் சொல்கிறேன். உன் ஊழியக்காரன் ஜெபிக்கிறவனா இருந்தா அப்படின்னா அவனுக்கு கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ளே இருந்தா அவனுக்கு கர்த்தர் ஒரு வெளிப்பாடை தருவார். ஜெபிக்கிறீங்களா இல்லையான்னு. அப்போ ஒரு சபை ஜெபிக்காவிட்டால் ஊழியக்காரனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், சபையை ஜெபிக்கவே. நான் உண்மையா சொல்லட்டா என்னை நீங்க கோச்சிக்கவே கூடாது. நான் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதல்ல சொல்றேன். எத்தனை பேர் உண்மையாய் ஜெபிக்கிறீங்க? அப்படி உண்மையாய் ஜெபிக்கிறேன்னா கையை தூக்குங்க. பயப்படாதீங்க, நான் உங்களை திட்ட மாட்டேன். ஜெபிக்கிறவங்க மட்டும். எத்தனை பேர் அதிகாலையில முழங்கால ஜெபிக்கிறீங்க? 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்க, 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறீங்க. எத்தனை பேர் உண்மையா சொல்லுங்க. நான் உங்களை தப்புன்னு சொல்லவே மாட்டேன், திட்டவும் மாட்டேன். என்ன வசனம் சொல்லுது தீமோத்தேயுல, கண்டித்து உணர்த்துறது தான் ஊழியக்காரன். சொல்லுங்க. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? கையை தூக்குங்க. எத்தனை பேர் ஜெபிக்கவே முடியல பாஸ்டர்? சொல்லுங்க. எத்தனை பேர் ஜெபிக்க முடியல? உங்களுக்கு தெரியுமா? ஜெபிக்கலைன்னா சத்துருவை ஜெயிக்க கடினம். இந்த பாதாளின் எல்லைகளை ஜெயிக்கிறது கடினம். பின்மாற்றத்தின் ஆவிக்குள்ளே போயலாம். You cannot pray. வசனம் இல்லாம ஜெபிக்கலனா பைபிளை படிச்சு நல்லா அறிந்து புரிந்து கொண்டா வசனத்தை வைத்து ஜெபிக்கலாம். இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட வராங்கன்னா, எனக்கு சுகத்துக்காக ஜெபிங்க. நீங்க போய் யாத்திராகமம் 14 வசனத்தை எடுக்க முடியுமா? யாத்திராகமம் 14 என்ன வசனம்? சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. இந்த வசனம் ரொம்ப தெரிஞ்ச வசனம் தானே. சொல்லுங்க. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். அந்த வசனத்தை எடுத்து போய் சுகத்துக்காக ஜெபிக்க முடியுமா? முடியாது. அப்ப சுகத்துக்காக நிறைய வசனம் இருக்குது. ஏசாயா 53:5 விட்டுருங்க. 1 பேதுரு 2:24 விட்டுருங்க. உங்களுக்கு தெரிந்த ஒரு வசனத்தை சொல்லுங்க பாப்போம். போய் வாக்குத்தத்த வசனத்தை வச்சு ஜெபிக்க முடியுமா?
ஏசாயா 45:17 வச்சு ஜெபிக்க முடியுமா? முடியாது. இப்போ ஒருத்தவங்க மரண படுக்கையில இருக்கிறாங்க, லாசருவை எழுப்பி வான்னு சொல்ல முடியுமா? அது உண்மையான உச்சகட்ட விசுவாசம் இருந்தா அவங்க எழுப்பி வந்துருவாங்க. இப்போ ஒருத்தங்க அசுத்த ஆவியில அழைக்கிறாங்க, என்ன வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணுவீங்க? Hello church. If there is no word, very upset. இப்போ 5வது மாசம்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு 100 வசனமாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். Why can't even pray? ஒரு வசனம், ஒரு நாளைக்கு ஒரு வசனம்னா 10 நாளைக்கு 10 வசனம். சங்கீதம் 118:23 மத்தேயுலயும் இருக்குது, லூக்காவிலயும் இருக்குது, மார்க்லயும் இருக்குது, யோவான்லயும் இருக்குது. ரொம்ப வருத்தமா இருக்குங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்புறம் எப்படி கர்த்தர் கனத்தை கேட்டா எப்படி கனத்தை கொடுப்பார் சொல்லுங்க? கனம் வேணும், புகழ் வேணும், அந்தஸ்து வேணும், பேர் வேணும். ஆனா வசனம் இல்லைன்னா கர்த்தர் எப்படி தருவாரு? எலிசா யோசபாத்துக்குள்ள அவன் பார்த்துட்டா, இவன் ஜெபிக்கிறவன், அவனுக்கு ஏதாகிலும் தீர்க்கதரிசி, நான் போய் மன்றாடுகிற கர்த்தர்கிட்ட. எந்த காலத்துல இருக்கோம் தெரியுமா? கடைசி காலம், சாதாரண காலம் இல்ல, கொடிய காலம், விபத்தின் காலம், மரணத்தின் காலம், வியாதியின் காலம், பஞ்சத்தின் காலம், உலகத்தில் யுத்தத்தின் காலம். சபை துண்டுகிறது. போன வருஷம் அதிகாலை ஜெபத்தில் ஆவியானவர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னார். பாஸ்டருக்கு உண்மையிலே ஒரு மன வருத்தம். காண மாட்டேன், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணினால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதுக்கு மேல வாசித்தீங்கன்னா அங்க என்ன இல்ல, தண்ணீர் இல்ல. இப்ப எலிசா தீர்க்கதரிசி போய் யோசபாத்துக்காக நான் போய் கேட்கிறேன். அந்த சுரமண்டலத்தை வாசிக்கிறவனை கூப்பிட்டான், வாசித்தான். கர்த்தருடைய கரம் மேல வந்துச்சு, தண்ணீர் பள்ளத்தாக்கில நிரம்பினது. நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும், என் பள்ளத்தாக்கில தண்ணி இல்லை, அண்ணா கர்த்தர் இந்த நாளிலே ஜீவ தண்ணீரை நிரப்புகிறார். எழுப்பி நிற்போம். ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க இருக்கிறேன். இந்த நூல் கர்த்தர் நம்மளுக்கு உடைத்து தருவாராக. ஷபாரியா எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நூலு தான் நம்மளுக்கு ஒரு செக்யூரிட்டி. சொல்லுங்க செக்யூரிட்டி, சொல்லுங்க செக்யூரிட்டி. இந்த நூலை குறித்து வாசிக்க போறீங்கன்னா தயவு செய்து யாத்திராகமா வாசிங்க. ஏன் இந்த நூல் இந்த கயிறை பயன்படுத்தினார்கள் என்று இப்ப வாசிக்க வேண்டாம். இந்த நூலுக்கு ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? செக்யூர். சொல்லுங்க செக்யூர். அடுத்தது பைண்ட், நம்மளை கட்டி. ஹல்லேலூயா. எதுல கட்டப்படுகிறது? 1 யோவான் 4:18. 7 பாயிண்ட் இருக்கு. ஒரு பாயிண்ட்ல அதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நான் அம்மா டிஸ்டர்ப் பண்றேன். ஒன்றும் முடியுமா? 1 யோவான் 4:18. சொல்லுங்க அன்பிலே. சொல்லுங்க வாசிங்க. அன்பிலே பயமில்லை. போதும். பூரண அன்பு கயிறினால்
கர்த்தர் இந்த நாளிலே நம்மளுக்கு மூடி நம்மளுடைய வாழ்க்கையிலே நூல் பின்னி ஓ ராபாபாரியாத்தனா நல்லா கொஞ்ச நேரம் நல்லா ஆவியில நிரம்பி கர்த்தருடைய அன்பு ஓ ஹalleluya